பெற்றோர்களை கைவிடும் பிள்ளைகள், நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் முதியோர் இல்லம், இதுபோன்ற அவல நிலையை தவிர்க்கும் விதமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் பகுதியில் உள்ள SRKPV மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் கிராண்ட் பேரண்ட்ஸ் தினமானது கொண்டாடப்பட்டது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. குழந்தைகளாக மாறிய தாத்தா பாட்டிகள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என கலை கட்டிய கிராண்ட் பேரண்ட்ஸ் டே செலிப்ரேஷன். தாத்தா பாட்டி மற்றும் பேர குழந்தைகளுக்கு இடையேயான பாச பிணைப்பினை மேம்படுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி கிராண்ட் பேரண்ட்ஸ் தினமானது கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் SRKPV மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் கிராண்ட் பேரண்ட்ஸ் தினமானது கொண்டாடப்பட்டது. இன்று எங்களுடைய SRKPV மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் தாத்தா பாட்டிகளுடைய தினத்தை மிகவும் விமரிசையாக கொண்டாடினோம். இந்த தாத்தா பாட்டி தினத்தை இந்த வருடம்தான் முதன் முறையாக எங்களுடைய பள்ளியில் கொண்டாடினோம். தொடங்குவதற்கு முன்பாக எத்தனை தாத்தா பாட்டிகள் இந்த விழாவில் கலந்து கொள்வார்கள், அவர்கள் எவ்வாறு பங்கேற்பார்கள் என்ற ஒரு ஐயம் என்னுடைய மனதில் இருந்தது. ஆனால் இந்த விழா முடிவடையும் தருவாயில் அவ்வளவு சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருந்தது. ஏனெனில் எல்லா தாத்தா பாட்டிகளும் மிகவும் சந்தோஷமாக இதில் கலந்து கொண்டார்கள். பெற்றோர்கள் அந்த தாத்தா பாட்டிகளை அனைவரையும் அழைத்து வந்திருந்தார்கள். அதற்கு முதற் காரணமாக எங்களுடைய ஆசிரியர்கள் குழந்தைகளிடம் தினமும் சொல்லி கண்டிப்பாக தாத்தா பாட்டி உறவானது எவ்வளவு இனிமையானது, மேன்மையானது என்பதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து உரைத்து அழைத்து வந்திருந்தார்கள். இதில் பள்ளி குழந்தைகளும் அவர்களது தாத்தா பாட்டிகளும் உற்சாகமாக கலந்து கொண்டு கொண்டாடினர். கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் சேர்த்து இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு முதல் தடவை அங்கே இருக்குது. ஆனால் அது பிள்ளைகளோடு இணைந்து தாத்தா பாட்டி இருப்பது மிகவும் சிறப்பாக இருக்குது. ஆனால் அவர்கள் மத்தியில் இந்த பிள்ளைகள் கலை நிகழ்ச்சிகளையும் பார்க்குறது நல்லா இருக்குது. விளையாட்டு போட்டிகளும் இந்த தாத்தா பாட்டி கலந்து கொள்வது சிறப்பாக இருக்குது. அந்த பிள்ளைகள் வந்து போட தாத்தா பிடிக்க அது ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இருக்கிறது. பேர குழந்தைகளின் நடனம் மற்றும் இசை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்த முதியவர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். மேலும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் மனதிற்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் பேர குழந்தைகளுடனான பாசத்தை மேலும் அதிகரிப்பதாகவும் தெரிவித்தனர். வந்தப்போ நான் இவ்வளோ பெருசாக இருக்கும்னு நான் நினைக்கல. எத்தனை கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர்ஸ் பேரண்ட்ஸ் வரும்னு நினைக்கல. சாதா ஸ்கூலில் ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சா கொஞ்சம் ஆளுக தான் வரும். ஆனால் இன்னைக்கு நிறைய ஆர்வத்தோட வயசானதுகள் எல்லாம் வந்திருக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. இங்கே வந்தது பிறகு தான் இந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு பயங்கரமானதாகும். நம்ம சின்ன பிள்ளைகளோட வாழ்க்கை காரியத்தில் இது பிள்ளைகள் மனசிலாக்க வேண்டிய ஒரு காரியம். வருங்காலங்களில் தங்களை பெற்றோர்களை, முதியோர்களை, வயசானதுகளை எப்படி பராமரிக்கணும் என்னுள்ளதை பற்றி பிள்ளைகளுக்கு ஒரு விழிப்புணர்வாகும். இது ஏன் பேரன் பேத்திகளையும் தாத்தா பாட்டிகளையும் ஒன்றிணைத்து விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இயற்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள் மருத்துவ முகாம் நடத்தினர் மற்றும் முதியவர்கள் நலம் பெறும் வகையில் உடற்பயிற்சிகளை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஹாப்பி கிராண்ட் பேரண்ட்ஸ் டே நடத்தினாங்க. ஸோ இங்கே நாங்கள் எங்கள் காலேஜ்லேருந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெடிக்கல் காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோஜிக் சயின்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தினோம். அதாவது எப்படி ஒரு எமர்ஜென்சி பாயிண்டில் நேச்சுரோபதி அதாவது அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் மூலிமா எப்படி ஒரு எமர்ஜென்சி பாயிண்ட்லேருந்து கண்டிஷன்லேருந்து வெளியில் வரலான்றதை பற்றி ஒரு சின்ன மருத்துவ அவேர்னஸ் நாங்கள் கொடுத்தோம். அவங்களும் கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியானாங்க. அதிகரித்து வரும் ஆதரவற்ற முதியோர் இல்லங்களை குறைக்க இதுபோன்ற தாத்தா பாட்டிகள் தினத்தை அரசு பள்ளிகளிலும் கொண்டாட வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.